ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் நிலாப்பெண் நிஷா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அப்படி 20 முக்கியமான ஊர்களும் அங்கே என்ன ஸ்பெஷலுங்கிறதையும் ஒரு சின்ன குயிஸ் மாதிரி பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதில் எத்தனை ஊரோட சிறப்பு முன்னாடியே தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம நிலாப்பெண் நிஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது? சென்னை, மதுரை, திருச்சி, சேலம். தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் மதுரை. அடுத்ததா தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எது? தஞ்சாவூர், திருவாரூர், கரூர், நாமக்கல். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? சிவகாசி, வேலூர், கோவை, ஈரோடு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோவை. அல்வா நகரமாக புகழ் பெற்றது எது? மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தேனி. அல்வா நகரமாக புகழ் பெற்றது திருநெல்வேலி. மஞ்சள் மாநகரம் என்று அழைக்கப்படுவது எது? ஈரோடு, கரூர், சேலம், தர்மபுரி. மஞ்சள் மாநகரம் என்று அழைக்கப்படுவது ஈரோடு. மாம்பழ நகரம் என்று அழைக்கப்படுவது எது? திண்டுக்கல், சேலம், வேலூர், தேனி. மாம்பழ நகரம் என்று அழைக்கப்படுவது சேலம். பூட்டு தயாரிப்பில் முதலிடம் வகிக்கும் ஊர் எது? திண்டுக்கல், திருச்சி, கரூர், ஓசூர். பூட்டு தயாரிப்பில் முதலிடம் வகிக்கும் ஊர் திண்டுக்கல். பட்டாசு மற்றும் அச்சு தொழிலுக்கு புகழ்பெற்ற ஊர் எது? ராஜபாளையம், சிவகாசி, கோவில்பட்டி, தென்காசி. பட்டாசு மற்றும் அச்சு தொழிலுக்கு புகழ்பெற்ற ஊர் சிவகாசி. பட்டு நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது? காஞ்சிபுரம், ஆரணி, ஈரோடு, சேலம். பட்டு நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் காஞ்சிபுரம். முத்து நகரம் என்று அழைக்கப்படுவது எது? சென்னை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கடலூர். முத்து நகரம் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி. மலைக்கோட்டை நகரம் என்று அழைக்கப்படுவது எது? திருச்சி, திண்டுக்கல், வேலூர், மதுரை. மலைக்கோட்டை நகரம் என்று அழைக்கப்படுவது திருச்சி. பேருந்து கூண்டு கட்டும் தொழில் எங்கு பிரபலம்? சென்னை, கரூர், ஓசூர், ஈரோடு. பேருந்து கூண்டு கட்டும் தொழில் எங்கு பிரபலம்னா கரூர். முட்டை நகரம் என்று அழைக்கப்படுவது எது? நாமக்கல், சேலம், ஈரோடு, திருச்சி. முட்டை நகரம் என்று அழைக்கப்படுவது நாமக்கல்.
மலைகளின் அரசி ஊட்டி எந்த மாவட்டத்தில் உள்ளது? நீலகிரி, கொடைக்கானல், தேனி, கோவை. மலைகளின் அரசி ஊட்டி எந்த மாவட்டத்தில் உள்ளது என்றால் அது நீலகிரி. 3 கடல்கள் சங்கமிக்கும் இடம் எது? தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், பூம்புகார். மூன்று கடல்களும் சங்கமிக்கும் இடம் கன்னியாகுமரி. மாங்கனி திருவிழா எந்த ஊரில் நடைபெறுகிறது? நாகப்பட்டினம், காரைக்கால், கும்பகோணம், சிதம்பரம். மாங்கனி திருவிழா எந்த ஊரில் நடைபெறுகிறது என்றால் அது காரைக்கால். டிகிரி காபி மற்றும் வெற்றிலைப்பாக்கு பெயர் பெற்ற ஊர் எது? கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம். டிகிரி காபி மற்றும் வெற்றிலைப்பாக்கு பெயர் பெற்ற ஊர் கும்பகோணம். தோல் பதனிடும் தொழில் எங்கு அதிகம் நடைபெறுகிறது? சென்னை, வேலூர், மதுரை, திருச்சி. தோல் பதனிடும் தொழில் எங்கு அதிகம் நடைபெறுகிறது என்றால் திருச்சி. தமிழகத்தில் அணை நகரம் என்று அழைக்கப்படும் மாம்பழ உற்பத்தி மையம் எது? கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், வேலூர். தமிழகத்தில் அணை நகரம் என்று அழைக்கப்படும் மாம்பழ உற்பத்தி மையம் கிருஷ்ணகிரி. சுவையான பரோட்டா மற்றும் வியாபாரத்துக்கு பெயர் பெற்ற ஊர் எது? விருதுநகர், அருப்புக்கோட்டை, சாத்தூர், மதுரை. சுவையான பரோட்டா மற்றும் வியாபாரத்துக்கு பெயர் பெற்ற ஊர் விருதுநகர். இந்த 20 ஊர்களில் நீங்கள் எந்த ஊர் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஊர் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம நிலாப்பெண் நிஷா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.